Good morning student. 5th standard social science. Today we will continue in this lesson continent of the world, Australia. See the Australia continent. Australia. See the line. Australia is the island continent covered by a single country with unique landscape and natural wonders. ஆஸ்திரேலியா என்ன சொல்கிறாங்கன்னா ஐலேண்ட் காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐலேண்ட் மீன் என்னென்னா லேண்ட் சரௌண்டட் பை வாட்டர், கடலால் சூழப்பட்ட பகுதி தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஐலேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியா என்ன சொல்கிறாங்கன்னா ஐலேண்ட் காண்டினென்ட் சொல்கிறாங்க. ஏ சிங்கிள் கண்ட்ரி வித் யூனிக் லேண்ட்ஸ்கேப் அண்ட் நேச்சுரல் ஒண்டர்ஸ். ஆஸ்திரேலியா வந்து தனித்துவம் பெற்ற இயற்கை காட்சிகளும் இயற்கை அதிசயங்கள் வந்து நிறைந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. ஆஸ்திரேலியா இஸ் ஆல்சோ கால்டு ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட். ஆஸ்திரேலியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டுலேயே வந்து ஆஸ்திரேலியா தான் வந்து ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட்க்குன்னு. லார்ஜஸ்ட் காண்டினென்ட் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லலாம்னா ஈஸியாக சொல்லலாம். ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட்னா ஆஸ்திரேலியா. வேர்ல்டுலேயே வந்து ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் இது ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட் பாருங்க, த கிரேட் பரியர் ரீஃப், தி பிரைட் அண்ட் ஜாய் ஆஃப் ஆஸ்திரேலியா is the world's largest barrier reef system and it is made of over 2,500 individual reefs and visible from space. இந்த கிரேட் பரியர் ரீஃப் அப்படிங்கிறது என்னென்னா பவளப்பாறைகளோட திட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. செய்த பிக்சருக்குன்னு இதான் வந்து கேட் பரியர் ரீஃப் பண்ணி இதுதான் வந்து பவளப்பாறைகளை திட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆஸ்திரேலியாவோட ஒரு பெருமை வாய்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு. இன்னும் ஆஸ்திரேலியாவில் வந்து 2,500 வந்து இண்டிவிஜுவல் ரீஃப்ஸ் வந்து இருக்குது. தனிப்பட்ட பவளப்பாறைகள் வந்து இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. இந்த பவளப்பாறைகளை எங்கேருந்து விண்வெளியிலேருந்து கூட நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு. ஆஸ்திரேலியா இன்க்ளூட் தி ஐலண்ட்ஸ் ஆஃப் டாஸ்மேனியா and numerous small islands. ஆஸ்திரேலியா வந்து டாஸ்மேனியா என்ற ஐலாண்டு இருக்குதுன்னு. ஒவ்வொரு ஐலாண்டுக்கும் வந்து ஒவ்வொரு நேம் இருக்குங்கன்னு. இப்போ வந்து ஆஸ்திரேலியா இருக்க ஐலாண்ட் நேம் வந்து டாஸ்மேனியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பல ஐலாண்டுகள் வந்து எங்கே இருக்குன்னா இந்த ஆஸ்திரேலியாவிலேருந்தே நிறைய ஐலாண்ட்ஸ்கெலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. இங்கே ஒரு பிக்சர் கண்ணு. ஆஸ்திரேலியாவில் வந்து 14 கண்ட்ரிஸ் இருக்குதுன்னு. எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குது ஆஸ்திரேலியாவில்? 14 கண்ட்ரிஸ் இருக்குது. ஸ்மால் ரீகேப்ஸ்க்கான 7 காண்டினென்ட் ஆஃப் தி வேர்ல்டு: ஏசியா, ஆப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, யூரோப், ஆஸ்திரேலியா. ஏசியா இஸ் தி ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் இன் த வேர்ல்டு. ஏசியா தான் வந்து வேர்ல்டுலேயே வந்து ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. How many countries are there in Asia? 48 countries. How many countries are there in Asia? 48 countries. Most populous country China and India are in Asia. ஏசியாவில் வந்து most populous country எதுனா China and India. Mount Everest, which is in the Himalaya. இந்த மவுண்ட் எவரெஸ்ட் சொல்லுவோம்லக்கன்னா அது எங்கே இருக்குது அப்படின்னா ஹிமாலயாவில் இருக்குது. ஹிமாலயா வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா ஏசியா காண்டினென்ட்டில். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா ஆப்ரிக்கா இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் இன் த வேர்ல்டு. செகண்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் இந்த வேர்ல்டு எது சொல்கிறாங்கன்னா ஆப்ரிக்கா சொல்கிறாங்க. இந்த வேர்ல்டஸ்ட் லாங்கஸ்ட் ரிவர் வந்து நைல். இந்த வேர்ல்டுலேயே வந்து லாங்கஸ்ட் ரிவர் எது சொல்கிறாங்கன்னா நைல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தி வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெசர்ட் தி சஹரா. வேர்ல்டுலேயே வந்து லார்ஜஸ்ட் டெசர்ட் எது சொல்கிறாங்கன்னா சஹரா. அது எங்கே இருக்குன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்குன்னு. ஹவு மெனி கண்ட்ரி ஆர் தேர் இன் ஆஃப்ரிக்கா? 54 கண்ட்ரிஸ். நெக்ஸ்ட்டு வந்து நார்த் அமெரிக்கா இஸ் தி தேர்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் இன் த வேர்ல்டு. நார்த் அமெரிக்கா வந்து வேர்ல்டுலேயே வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. How many countries are there in North America? 23 countries. நார்த் அமெரிக்காவில் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் வந்து லேக் ஆஃப் சுப்பீரியர். வேர்ல்டு லார்ஜஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச் ராக்கி ஆர் லொக்கேட்டட் இன் நார்த் அமெரிக்கா. வேர்ல்டுலேயே வந்து லார்ஜஸ்ட் மவுண்டன் ராக்கி வந்து
located in North America. World largest mountain range Rocky are located in North America. Next வந்து South America. South America is the fourth largest continent in the world. வேர்ல்டுலேயே வந்து fourth largest continent எது சொல்கிறாங்கன்னா South America அப்படின்னு சொல்கிறாங்க. Do you know how many countries are there in South America? 12 countries. How many countries are there in South America? 12 countries. Amazon is not only largest river but also second longest river in the world. அமேசான்ங்கிறது வந்து லார்ஜஸ்ட் ரிவர் கிடையாது, வேணால் லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டுலேயே வந்து செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர் எதுனா அமேசான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? சவுத் அமெரிக்கா. பிரேசில் எ கண்ட்ரி இன் சவுத் அமெரிக்கா இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் காஃபி ப்ரொடியூஸ் இன் வேர்ல்டு. வேர்ல்டுலேயே வந்து லார்ஜஸ்ட் அந்த காஃபி பவுடர் தயாரிக்கிறாங்கன்னா அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பிரேசில். அந்த பிரேசில் கண்ட்ரி வந்து எங்கே இருக்குன்னா சவுத் அமெரிக்கா கான்டினென்ட்டில் இருக்குதுங்க. த ஆண்டீஸ் ஆர் வேர்ல்ட் லாங்கஸ்ட் கண்டினியூஸ் மவுண்டன் ரேஞ்ச் லொக்கேட்டட் இன் சவுத் அமெரிக்கா. வேர்ல்டுலேயே வந்து லாங்கஸ்ட் கண்டினியூஸ் மவுண்டன் ரேஞ்ச் எது சொன்னாங்கன்னா ஆண்டீஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னா அண்டார்டிகா. அண்டார்டிகா இஸ் தி 5th largest continent in the world. அண்டார்டிகா வந்து 5th largest continent அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஒயிட் காண்டினென்ட். அண்டார்டிகா வேணால் சொல்லுவாங்கன்னா ஒயிட் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 0 countries, இதில் வந்து கண்ட்ரிஸே இல்லை. இது என்னென்னா ஐஸ். அண்டார்டிகா வந்து கோல்டஸ்ட் காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக வந்து பனியால் வந்து உறைந்திருக்கும் கண்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணு பென்குயின் ஆர் ஃபவுண்ட் இன் அண்டார்டிகா. பென்குயின் ஆர் ஃபவுண்ட் இன் அண்டார்டிகா. நம்ம நெக்ஸ்ட் என்னென்னா யூரோப். யூரோப் இஸ் த 6th largest continent in the world. 6th largest continent சொன்னால் யூரோப் அப்படின்னு சொல்கிறாங்க. யூரோப்பில் வந்து 15 countries இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணு யூரோப்பில் இருக்க ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி எது சொல்லலாம்? வியட்நாம் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணு யூரோப் இஸ் கன்சிடர் எ டெசர்ட்லெஸ் காண்டினென்ட். யூரோப்பில் வந்து டெசர்ட்லெஸ் காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணு ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா இஸ் தி 7th and smallest continent. ஆஸ்திரேலியா வந்து 7th and smallest continent அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேர்ல்டுலேயே வந்து ஸ்மாலஸ்ட் கான்டினென்ட் இது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் வந்து how many countries are there in Australia? 14 countries. 14 countries. Today homework ஒரு வேர்ல்டு மேப் எடுத்துக்கண்ணு. அந்த வேர்ல்டு மேப்பில் வந்து 7 காண்டினென்ட்டு நேம் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கண்ணு. அந்த 7 காண்டினென்ட் நேம் நோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு காண்டினென்ட்டுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துக்கண்ணு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணால் ஒவ்வொரு காண்டினென்ட்லேயும் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரைட் பண்ணி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கண்ணு. தேங்க்யூ.